ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெட்வொர்க் டிவைஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மோடம். மோடம்னா மாடுலேட்டார், டிமாடுலேட்டார். இன்டர்நெட் சிக்னலை கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற டிவைஸ் தான் மோடம். இந்த மோடம் எதனால நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இன்டர்நெட் கம்பெனி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சிக்னலை டைரெக்டாக கம்ப்யூட்டருக்கு புரியாது. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அனலாக் சிக்னலை சென்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் சிக்னல் தான் புரியும். இப்போ அது நடுவில் வந்து கன்வெர்ட்டர் பண்ணுறது டிரான்ஸ்லேட்டர் டிவைஸ் தான் வந்து மோடம். மோடம் வந்து என்ன ஒர்க் பண்ணுதுன்னா, மோடம் ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா அந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சிக்னல் வரும். அதாவது ஒரு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஓகேயா. கேபிள் ஃபைபர் வயர் மூலமாக சிக்னல் வரும், ஓகேயா. சிக்னல் வந்து மோடமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்னலை டைரெக்டாக மோடம் வந்து கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணாது. சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த சிக்னலை ரவுட்டர் தான் ஒய்ஃபை க்ரியேட் பண்ணும். அதை வந்து டிவைஸ்க்கெலாம் வந்து சென்ட் பண்ணும். செகண்ட் ஒன் ரவுட்டர். ரவுட்டர்னா இன்டர்நெட்டை மெனி டிவைஸ்க்கு ஷேர் பண்ணுற நெட்வொர்க் டிவைஸ் தான் ரவுட்டர். மோடம்லேருந்து வர இன்டர்நெட்டை மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இந்த ரவுட்டர். அதனால ரவுட்டரை வந்து இன்டர்நெட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். சேம் அதே தான். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இன்டர்நெட்டை வந்து மோடமுக்கு கொடுக்கும். மோடம் வந்து அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ரவுட்டர் கொடுக்கும். ரவுட்டர் தான் வந்து இன்டர்நெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அவ்வளோதான். தேர்டு ஒன் ஸ்விட்ச். ஸ்விட்ச்னா கம்ப்யூட்டரை கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணுற ஒரு பாக்ஸ். ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால் கம்ப்யூட்டர் லேபை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. 20 கம்ப்யூட்டர் இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு டிவைஸ் வேணும். அந்த டிவைஸ் தான் ஸ்விட்ச். இப்போ ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லா கம்ப்யூட்டரும் கேபிள் யூஸ் பண்ணி ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும். இப்போது ஏபிசிடின்னு ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குது. நமக்கு வந்து சிங்கிற கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் நம்ம அனுப்புகிற டேட்டா போகணும்னா, அந்த சிங்கிற கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் நம்ம அனுப்புகிற டேட்டா போகும். ஃபாஸ்ட்டாக அண்டு கரெக்டாக அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். அதுக்காண்டி தான் அந்த ஸ்விட்சுங்கிற டிவைஸ் யூஸ் ஆகுது. இப்போ டவுட் வந்திருக்கும், எப்படி அந்த சிக்கு மட்டும் நம்ம அனுப்புகிற டேட்டா போகுது அப்படின்ட்டு. எல்லா டிவைஸ்க்கும் தனித்தனியாக ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அந்த நேம் தான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ஆதார் நம்பர் மாதிரி மொபைல், கம்ப்யூட்டர், பிரிண்டருக்கு ஒரு யூனிக் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். மேக்குக்கு ஃபுல் ஃபார்ம் மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இப்போது டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஆல் கம்ப்யூட்டரும் ஸ்விட்ச் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் வந்து லேண்ட் பண்ணும். இந்த கேபிளில் இருந்து டிவைஸ் மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்விட்சு. இப்போ நம்ம அனுப்புகிற டேட்டா எந்த டிவைஸ்க்கு போகணுமோ கரெக்டாக அந்த யூனிக் மேக் அட்ரஸ் பார்த்துட்டு கரெக்டாக அந்த டிவைஸ்க்கு நம்ம அனுப்புகிற டேட்டாவை சென்ட் பண்ணிடும். மேக் அட்ரஸ் எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் இருக்குன்னா, மொபைல் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், வைஃபை ரவுட்டர், நெட்வொர்க் பிரிண்டர், ஸ்மார்ட் டிவி, கேமிங் கன்சோல், இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான மேக் அட்ரஸ் இருக்கும். ஃபோர்த் ஒன் ஹப். ஹப்புனா என்னென்னா, எல்லா கம்ப்யூட்டரையும் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா சென்ட் பண்ணும். ஹப் என்ன பண்ணுன்னா, கரெக்டாக டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணாது, எல்லா கம்ப்யூட்டருக்கும் டேட்டாவை அனுப்பும். ஹப்போடைய ப்ராப்ளம் என்ன வரும்னா, ஸ்லோ நெட்வொர்க்கு, டேட்டா வேஸ்ட்டு, செக்யூரிட்டி கம்மி. அதனால இப்போது ஸ்விட்சு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹப்பு வந்து டேட்டா எல்லாருக்கும் ப்ரோட்காஸ்ட் பண்ணும் ஒரு டிவைஸ் தான் ஹப்பு. இப்போ ஹப்பு வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓல்டு டைம் 90s இயர்லி 20s நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணாங்க. இப்போது வந்து எல்லாருமே ஸ்விட்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஹப்பு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, ஹப்பு ஒன்றும் ஸ்மார்ட்டாக இருக்காது. டேட்டா எல்லாருக்குமே சென்ட் பண்ணும். நெட்வொர்க் ஸ்லோவாகும். செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஆக்சஸ் பாயிண்ட்.
ஆக்சஸ் பாயிண்ட்னா வைஃபை சிக்னலை எக்ஸ்டெண்ட் பண்ணுற டிவைஸ். இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வீட்டில் ரவுட்டர் வச்சுருக்கோம். ஹாலில் வைஃபை சூப்பராக சிக்னல் கிடைக்கும். பெட்ரூமுக்கு போனால் சிக்னல் வீக்காக இருக்கும். இப்போது பெட்ரூமில் ஆக்சஸ் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? ஹால்லேயும் சிக்னல் வரும், பெட்ரூம், அப்ஸ்டேர்ஸ் எல்லா இடத்துக்கும் வந்து வைஃபை ஃபுல் ஹவுஸுக்கும் கவர் ஆகும். ஆக்சஸ் பாயிண்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிக் ஏரியா வைஃபை வேணும்னா ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.